கவினிலவு வானொலி நேயர்களுக்கு எனது பொன்னான தமிழ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜூன் 3ஆம் தேதி உலக மிதிவண்டி தினம். உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்துலலாம் மிக சிறந்த ஒரு பயணத்திற்கு உகந்த ஒரு நல்ல ஒரு வாகனம் சைக்கிள், மிதிவண்டி அதுதான் அந்த காலத்தில் ரொம்ப மிகவும் பெயர் பெற்ற ஒரு வாகனம். எனக்கெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா சைக்கிளில் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இன்னும் அவருடைய நினைவாக அந்த சைக்கிள் எங்கள் வீட்டில் இருக்குது. அவர் மறைந்தாலும் அவரோடு சென்ற அந்த சைக்கிள் பயணங்கள், அனுபவங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு இனிமையான பயணமாக இருக்கும். வயக்காட்டு பக்கமாக அப்படியே சைக்கிளில் போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைக்கு போகையில் அப்பா பின்னாடி அப்பாவை முதுகை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயணம் செய்யும்போது ரொம்ப ஒரு இன்பமான ஒரு உணர்வான பயணம். அது பாசமும் அன்பும் கலந்த ஒரு பயணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உலக மிதிவண்டி தினம் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. இதை முதல்ல 1817ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த கார்ல் வான் டைஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். காலால் மிதித்து இயக்கும் பெடல் முறையை கண்டுபிடிச்சவர் 1839ஆம் ஆண்டு கிர்க் பேட்ரிக் மெக்மில்லன் அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சார். இந்த சைக்கிளுக்கு வேறு பேர் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, 2 சக்கரங்களை கொண்ட ஒரு சுழல் நட்பு கொடுக்குற ஒரு மனித ஆற்றலால் இயக்கும் ஒரு ஊர்தி. இதுக்கு ஈருருளி, அதாவது 2 பக்கமும் உருளும் உருளி, ஈருருளி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை காலால் மிதிக்கிறனால மிதிவண்டின்னு சொன்னாங்க. மூணாவதாக இந்த சைக்கிள் ஒரு ஆங்கில சொல். இப்போ நடைமுறையில் இருக்கிறது சைக்கிள் தான், ஆங்கில சொல் தான். என்ன தான் தமிழ் வளர்ந்தாலும் மக்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி சைக்கிள்னு வச்சுட்டாங்க. சைக்கிளில் பயணம் போகும்போது அந்த அந்தி நேரத்தில் அந்த ஆனந்த ராகத்தை கேட்டுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு அன்பு மணக்கிற ஒரு தேன் சுவை பாட்டையும் பாடிக்கிட்டு அப்படியே போனோம்னா உலகத்தில் அதை விட சுகம் எதுவுமே இல்லைங்க. இதுதான் அந்த காலத்தில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சைக்கிளும் ஓட மண்மேலே 2 சக்கரம் சொல்வது போலே அணை தாண்டி வரும் சுகமும் அப்படின்னு பாடியிருக்காங்க. இப்படி அழகான ஒரு மிதிவண்டி என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த பயணம் நிகழ்ந்திருக்கு. எப்படின்னா, நான் சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கும் போது சைக்கிளில் முதல்ல நான் என்னுடைய தோழி வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்துச்சு. அந்த லாரி வர்றது எனக்கு முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுனால பயமாக இருந்துச்சு. கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்த்தாப்புல ஒரு கனரக லாரியை பார்க்கவும் படபடன்னு வந்துருச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன், அந்த சைக்கிளை அந்த லாரியில் விட்டுட்டு நான் குதிச்சிட்டேன். அப்போ அந்த லாரியில் உள்ள சக்கரத்துக்குள்ளே என்னுடைய சைக்கிள் போயிடுச்சு. சப்பளமாக நொறுங்கிருச்சு. ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். அது எனக்கு ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கி சைக்கிள் ஓட்டவும் பைக் ஓட்டவும் தெரியும்னா அதுக்கு அடிப்படை இந்த அந்த சின்ன வயசில் நான் செஞ்ச தவறை சரி செஞ்சு ஓட்டுனதுனால தான். அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு பயணத்தை கொடுக்கறது சைக்கிள் தாங்க. நம்ம அப்பாவோ அண்ணனோ நம்ம அந்த காலத்தில் சைக்கிளில் பின்னாடி வச்சு போகும்போது, பள்ளிக்கூடம் போகும்போது, கடைக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப இனிமையான அனுபவங்களை தர வேண்டிய ஒரு சிறந்த வாகனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களால் இந்த சைக்கிளை பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று வாசிச்சிருங்க, சரியா? வாழ்வில் தாய் தந்தை அன்புடன் 2 பேர் இருந்தால் வாழ்க்கை மிதிவண்டி பயணம் இனிதையே அமையும். எளிய வாகனம் உடல் வலிமை தரும், நல்ல பயணம் தரும் மிதிவண்டி. 2 சக்கரங்களும் ஒரே அளவாய் இருந்தால் பயணம் எளிது. மிதிவண்டியில் மின்னும் அழகு, சைக்கிள் பெல் கிணிங் கிணிங் சத்தம் பாதையில் செல்வோரை பிரமிக்கச் செய்து விலகச் செய்யும். அந்த காலத்தில் மிதிவண்டி ஓட்டும் பொழுது தேரில் செல்வது போல ஒரு பெருமையாக தோன்றும். இப்படி அழகான ஒரு கவிதையோடு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். மேலூரைச் சேர்ந்த ரெஜினா பானு.
நன்றி, வணக்கம்.